கோபாலனை பாவங்கள் போக்கி அருள் புரிவாய், பாவங்கள் போக்கி அருள் புரிவாய். சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன், வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன், கண்ணன் வடிவழகன், கண்ணன் வடிவழகன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை பரவாயில்ல, நேரமாக இல்லை உங்களுக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, உங்களுக்கு டைம் போகணும், அவ்வளோ தூரம் போகணும். ஆனந்த சாகரா முரளிதரா மீரா பிரபு ராதே ஷாம வேணுகோபாலா வேணுகோபாலா நந்த யசோதா நந்த கிஷோரா ஜெய் ஜெய் கோகுல பாலா ஜெய் ராதே கோபாலா ராதே கோபாலா. அச்சோ ஜோ பகவானுடைய கிருபை, ஆழ்வார் சங்கக்காரெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் சுவாமியோடைய கிருப்பையினால் பாடினா அவளுக்கு எல்லாருக்கும் இந்த பாலகோபாலன். சரியா? பகவானுடைய கிருபை 21வது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா. இப்போ எல்லார் கையிலையும் புஷ்பம் தரப்போகிறோம். சரியா? அழகாக கையில் வச்சுக்கணும். உங்கள் மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருங்கோ, இல்லை சைலண்ட் பண்ணிவிடுங்க. வெறும் அந்த கையில் அப்படியே பூ வச்சுக்கணும். சரியா? இப்போ ஸ்ரீகிருஷ்ண ஜனனத்தை பற்றி உபன்யாசம் பண்ண போகிறோம். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் திருப்பியும் தட்டு கொடுப்பா. அதில் அத்தனை புஷ்பங்களும் நீங்கள் சேர்த்துடணும். அத்தனை பூவையும் கண்ணன் திருவடியில் போடுவோம். சரியா? அதனால் எல்லோரும் புஷ்பம் எடுத்து கையில் வச்சுக்கணும். மணி 5:50. இந்த வாட்டி 7 மணிக்கு முடிச்சே ஆகணும். சரியா? 6:30 மணிக்கெல்லாம் நான் முடிச்சு ஆகணும். ஏன்னா 8 மணி எனக்கு பஸ் இருக்குது, 8:30 மணி 9 மணிக்கு பஸ் இருக்குது. அதனால் புஷ்பம் கொஞ்சம் எடுத்துட்டாலும் நிறைய மாதிரி தான் அர்த்தம் அது. சரியா? எல்லா புஷ்பமும் கொடுத்துருமா? இருக்கல்ல பூ இருக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் புஷ்பம் கொடுத்துருமா? எல்லாரும் கையில் வச்சுக்கணும். சரியா? அப்படியே பாஸ் பண்ணிவிடுங்க அழகா. என்னடா அது ஒருத்தர் மட்டும்தான் மியூசிக்கல் சேர் விளையாடினாலே மற்றவாள்லாம் விளையாடலையே வருத்தம்லாம் பட வேண்டாம். நீங்கள்லாம் விளையாடாமலே ஜெயிச்சாள். சீட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். சரியா? பகவானுடைய கிருபையினாலே கிடச்ச சீட்டு, நீங்களாக எடுத்த சீட்டு இல்லை, தானாக வந்த சீட்டு. சரியா? நிச்சயமாக நித்யானந்தர் வந்திருப்பார், சைத்தன்ய மகாபிரபு வந்திருப்பார், ராமானுஜர் வந்திருப்பார், திருக்கோஷ்டியர் வந்திருக்கோம், ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம், துவாரகா வந்திருக்கோம், மீரா வந்திருப்பா, ஆண்டாள் வந்திருப்பா, கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி துங்கபத்ரா ராகவேந்திரா விவேகானந்தர் இல்லை, 81 பெண் பிள்ளை வாக்கியங்கள் இருக்கிறவா வந்திருப்பா, யசோதா வசுதேவர் தேவகி இளையாற்றூர் நம்பி. சரியா? யாருக்கா சீட்டு வரலையா இன்னும்? ராஜாங்க வா. சீட்டு வராதவா போய் கொடு. சீட்டு வராத அந்த பையன்கிட்ட கை நீட்டுங்கோ, அவன் சீட்டு கொடுப்பான். லேட்டாக வந்தவாள்லாம் 1001 ரூபா ஃபைன். தலைமுடிய உணர்த்தின வாழ்க்கெலாம் என்ன ஃபைன் போடலான்னு யோசிக்கிறேன்.
ராதே கிருஷ்ணா. குச்சலம்லாம் அப்புறம் விசாரிக்கலாமா? குச்சலம் விசாரிக்கணும்னா வெளில போய் விசாரிங்கோ. உங்கள் பர்சனல் விஷயம் பேசுகிறதுக்கு இது இடம் இல்லை. இப்போ நான் பேச ஆரம்பிக்க போகிறேன். சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரை ஈஸ்வரः சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிகி சுஷ்ரூஷுபிஸ்தத்ஷணாத் நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्ध संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीना नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वंदे जगद्गुरुं। जय बोलो श्री कृष्ण भगवान की जय, बोलो राधिका रानी की। भगवान பல்வேறு விதங்களில் நமக்கு அனுக்கிரகம் ஒன்றுதான் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அந்த அருளை நாம் தடுக்காமல் வாங்கிக்கணும். பகவானுடைய அருள் ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு குறைவா அப்படி கிடையவே கிடையாது. அத்தனை பேருக்கும் பகவானுடைய அருள் பூரணமாக இருக்குது. பகவான் பரிபூரணமானவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அவனோடு நமக்கு ஒரு சம்பந்தம் நித்தியமாக இருக்குது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு அழகாக ஆண்டாள் சொல்கிறார். அப்போ பகவான் நம்ம கூட இருக்கான். பகவான் பூமிக்கு வரான். அதுதான் அவதாரம் அப்படின்னு பெயர். அவதாரம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தை விட்டு பூமியில் நமக்காக வரான். இப்போ நாமெல்லாம் கர்மாவினாலே பிறக்கிறோம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. நம்ம எங்கே பிறக்க போகிறோம், எப்படி பிறக்க போகிறோம், யாரோடு இருக்க போகிறோம் நமக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. பின்னாடியும் தெரியல, முன்னாடியும் தெரியல, ரெண்டுமே நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இது ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை. பகவானுக்கு எல்லாம் தெரியும். முன்னாடி பின்னாடி நடந்தது நடக்க போகிறது எல்லாம் தெரியும். அவனால் முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவன். அப்படிப்பட்டவன் எதுக்கு பூமிக்கு வரான் அப்படின்னா, இந்த ஜனங்கள் நம்ம மேலே அப்படி ஒரு ஆசை. அப்படி ஆழ்வார் திருநகர் எம்பெருமானார் ஜீயர் இதுக்கு நடுவில் இவ்வளவு ஜோராக வேகமாக வந்தார். அப்படி மின்னல் மாதிரி வந்தார், மின்னல் மாதிரி கிளம்பினார் சுவாமி. அதுக்கு நடுவில் ஒரு அனுகிரக பிரபாஷணம், அனுகிரக மங்களாசாசனம், இவ்வளோ விஷயங்கள் சொன்னார். அப்போ அதுபோல பகவானும் நமக்கு கிருபை பண்ணுறதுக்காக வரான். அதாவது ஒரு குழந்தை சாக்கடையில் தவறி விழுந்துடுத்து வச்சுக்கோங்களேன். அம்மா நீயே தானே விழுந்தாப்போ, நீயே மேலே வா, நீயே உன்னை குளிப்பாட்டிக்கோ
நீயே அவனை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இந்த குழந்தை சாக்கடையில் விழுந்த உடனே அம்மா எப்படி அந்த சாக்கடையில் தானும் போய் குதிச்சு அந்த குழந்தைய ஜோராக எடுத்து தான் உடம்பு அழுக்கானதை பார்க்கறதில்ல. இந்த குழந்தை மேலே இருக்க அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்தி அதை நன்னா குளிப்பாட்டி நல்லா தொடச்சி விட்டு வாசனை பவுடரெல்லாம் போட்டு நல்லா சீவி சிங்கார் சலங்காரம் பண்ணி இனிமேல் ஜாக்கிரதையாக விளையாடணும் என்ன அப்படின்றா இல்லையா? அதுக்கு அம்மா எதாவது எதிர்பார்க்குறாளா குழந்தைகிட்டேருந்து? இந்த குழந்தைய காப்பாற்றுறது தன் கடமை, அதனுடைய அசிங்கங்களை சரி பண்ணுறது தன் கடமை அப்படின்னு அம்மா வச்சுருக்கா இல்லையா? அதுபோல் பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கான். மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நிருசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், இவ்வளோ அவதாரம் எடுத்திருக்கான். இத்தனை அவதாரங்களை சேர்த்தாலும் கிருஷ்ணவதாரத்துக்கு சமானம் இல்லை. இத்தனை அவதாரங்களுடைய குவாலிட்டிஸ் தரம் உண்டு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று உண்டு இல்லையா? மத்ஸ்ய அவதாரத்துக்கு ஒன்று, கூர்ம அவதாரத்துக்கு ஒன்றுன்னு அத்தனை அவதாரங்களுடைய தீர்வா ஒரு கூட்டாக பகவான் கிருஷ்ணன். அவன் பூமியில் வரணும்னு ஆசைப்பட்டுட்டானான். ஆனால் அவன் பூமியில் வரத்துக்கு முன்னாடியே கம்சன், நரகாசுரன் இவாள்லாம் வந்துட்டான். பூமாதேவி பாரம் தாங்க முடியலையா. எப்பொழுதுமே நம்ம ஒருத்தர்கிட்ட பழகின்னு இருக்கோம், அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை வாழறான், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழறோம்னா தொந்தரவில்லை. அவளுடைய சுயநலத்தை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் பொழுது துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அந்த மாதிரி பூமாதேவி பார்க்குறாளாம், இந்த பூமியில் ஒரே அசுராளாக இருக்காளாம். யார் அசுரா? கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, பயம், சந்தேகம், எல்லாம் அசுர குணங்கள். நிறைய சீட்டு வச்சுருக்கேன், சரியா? இந்த சீட்டெல்லாம் என்ன தெரியுமா? வாசிக்கிட்டுமா? அசிங்கம், வலி, ஏவல், ஓவல் இல்லை ஏவல், அருவருப்பு, கெட்ட எண்ணங்கள், ஏமாற்றம், நிறைய இருக்கு. இன்னொரு ஏமாற்றம், இன்னொரு அசிங்கம், பிரச்சனை, கவலை, வியாதி, நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி நிறைய நம்ம மனசில் உண்டாகக்கூடிய விஷயங்கள். அதான் அசுராலெல்லாம் பிடிச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பத்திரமா. உங்ககிட்ட கொடுக்கல, உங்ககிட்ட வந்ததெல்லாம் நல்ல சீட்டு தான். அத்தனை பேருக்கு வந்ததெல்லாம் பாசிட்டிவான சீட்டு தான். மோசமான சீட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த அசுராலெல்லாம் பூமியில் அப்படி கிடக்கிறாளாம். அப்போ பூமாதேவி போய் பிரார்த்திச்சுண்டாளாம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கைக்காக யார் இருக்கா, என் மேலே யாருக்கு அக்கறை இருக்குன்னு ஒரு கேள்வி அப்பப்போ வந்துடும் நமக்கு. எனக்குன்னு யார் இருக்கா? முதல்ல பூமாதேவி இருக்கா, நம்மளை சுமக்கிற ஒரு அம்மா. நம்ம கட்டையாக போகிற வரைக்கும், கட்டையில் போகிற வரைக்கும் நம்மளை தாங்கக்கூடிய ஒருத்தி பூமாதேவி. நமக்காக அவள் போய் பிரார்த்திக்கிறாளாம். பிரம்மதேவரிடத்துல போய் சொல்கிறா, இப்படி பண்ணுறேளே, ஒரே அசுராளாக படைச்சுட்டுருக்கேளே, கொஞ்ச நாள் கொஞ்சம் அசுராலெல்லாம் படைக்கிறத நிறுத்தக்கூடாதா அப்படின்றார். பிரம்மதேவர் சிரிக்கிறார், அதெல்லாம் என் கையில் இல்லைம்மா. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு ஆஹா கெட்டவாளா சிருஷ்டிக்கணும், நல்லவாளா சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பண்ணுறதில்லை. நான் பாட்டுக்கு தியானம் பண்ணுறேன், பகவான் எந்த ஆத்மாவுக்கு இதை படைன்னு சொல்கிறானோ அதை நான் படைக்கிறேன், அவ்வளோ. அதுக்கு உரிய சரீரத்தை கொடுக்குறேன், அதோடைய குணம் நலம் எல்லாம். இப்போ பாம்புக்குன்னு விஷம், பிரம்மதேவர் ஆசைப்பட்டு பாம்புக்கு ஒன்று விஷம் கொடுக்கல, அதனுடைய கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி விஷம். கொசு, ஈ, எந்த ஜீவனுக்கான சரீரத்தை படைக்கும் பொழுதும் பிரம்மதேவருக்கு கவலையோ வெறுப்போ துக்கமோ ஆனந்தமோ ஒன்றும் கிடையாது, சமமாக இருக்கா. அதனால் என் மேலே ஒரு குத்தம் இல்லை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவுன்னு கேட்குறாளாம் பூமாதேவி. அப்போ பிரம்மதேவர் சொல்லிட்டார், பகவான் காலில் போய் சரணாகதி பண்ணுவோம், ரெண்டு கையும் விட்டுடு, அவன் பார்த்துப்பான். அது ஒன்று தான் நம்மளாலே பண்ண முடியும்.
அப்படின்னு சொன்ன உடனே பூமாதேவி தேவர்கள் எல்லாரையும் கூட்டுண்டு திருப்பார்கடல் கரைக்கு போனார். இப்போ திருப்பார்கடல் கரை நம்ம போக முடியலையே, நமக்கு என்னடா இருக்குன்னா தாமிரபரணி ஆத்தங்கரை இருக்கே. அழகா இப்போ தான் எம்பெருமானார் சுவாமி சொன்னார், இங்கே பகவான் இருக்கான், கண்ணனுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இருப்பிடம் கண்ணன் வருவான்னு சொன்னா இல்லையா. அப்போ அந்த மாதிரி தேவர்கள்லாம் போய் அங்கே பிரார்த்திக்கிறாளாம், பிரபோ காப்பாத்துன்னு கதறாளாம். பிரம்மதேவர் உட்பட எல்லாரும் கைகூப்பிண்டு பகவானை பிரார்த்திக்கிறான். நம்ம பிரார்த்திப்போமா? இப்போ அவங்க மனசில் எதெல்லாம் பாதிக்கிறதோ, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் ஆழ் மனசில் இப்படி உட்காந்துருக்கு, எடுக்க முடியலை, போக மாட்டேங்கிறது. அப்பப்போ தலையை தூக்கி 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 பார்த்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு விட்டு போகிறது. சரியா? இப்போ அதெல்லாம் பகவானே இதெல்லாம் மாற்றி கொடுன்னு ஒரு பிரார்த்தனை. உங்கள் மனசில் இதெல்லாம் எட்டி எட்டி பார்க்குறதுன்னா, போன வருஷம் இந்த மாதிரி இருக்குது, அந்த வருஷம் வேறு தான் புதுசாக ஒன்று எட்டி பார்க்கும். இது எப்படின்னா, நம்முடைய மனசில் அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டோம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். இப்போ என்ன ஆகிடுறதுன்னா, நல்லது வந்தால் அதுக்கு இடம் இல்லை, நல்லது நிறைய வருது, உள்ள இடம் இருந்தால் தானே வரும், உள்ள இடமே இல்லை அப்படின்னா அப்போ என்ன எப்படி வரும்? அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில போகணும், அப்போ புதுசாக உள்ளே வரும். சரியா? இந்த தேவர்கள் பிரார்த்திச்சுன மாதிரி பிரார்த்திச்சுப்போமா? நான் அழகாக பகவன் நாமத்தை சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. இல்லாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் மனசில் எதெல்லாம் பாதிக்கிறதோ அப்படியே இப்போ திருப்பார்கடல் நாதனிடத்தில் போட போகிறோம். சரியா? நம்ம தேவர்களா ரிஷிகளா கவலை வேண்டாம். திருப்பார்கடல் நாதனிடத்தில் ஒருவேளை மாமியார் கஷ்டப்படுத்துகிறா அப்படின்ற ஒரு எண்ணம், அவள் கஷ்டப்படுத்துகிறாளோ இல்லையோ, அதை விட இந்த எண்ணம் இருக்குது பாருங்கோ, கணவன் என்னை கண்டுக்கலேன்னு ஒரு எண்ணம், என் பிள்ளைகளை என்னை மதிக்கலேன்னு ஒரு எண்ணம், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலேன்னு சில எண்ணங்கள்லாம் நம்ம மனசில் ஆழத்தில் உட்காந்துருக்கு. அது என்னன்னு நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம், உங்கள் ஹிருதயத்துக்கு நன்னா தெரியும். எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு எண்ணம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள். இல்லாட்டி நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க வேண்டாம், இதை அப்போ போய் எட்டி எட்டி பார்க்கறது. அப்போ இதெல்லாத்தையும் கொண்டு அப்படியே திருப்பார்கடல் நாதனிடத்தில் போட போகிறோம். சரியா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திருப்பார்கடலில் இருக்கும். சரியா? 1000 தலை பாம்பு மேலே நீலமேக ஷியாமலனாக சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி விருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இந்த பகவான் இருக்கான், எங்கடா இருக்கான்? நம்ம ஹிருதயத்திலேயே ஒரு திருப்பார்கடல் உண்டு. திருமழிசை ஆழ்வார்க்கெல்லாம் உள்ளேயே ஒரு திருப்பார்கடல் இருந்தது. இப்போ இதில் இந்த அகம்பாவம் மமகாரம் சிலதெல்லாம் நம்முடைய பலம் நினச்சிட்டு இருக்கோம், அதுவும் பலகீனம்தான். அடுத்த வாழை எடுத்தறிஞ்சு பேசுறது, அடுத்த வாழை தப்பாக பேசுறது, இதெல்லாம் அப்படியே இப்போ திருப்பார்கடல் நாதனிடத்தில் ஒப்படைக்க போகிறோம். சரியா? ஓம் நமோ நாராயணாய. 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 எல்லாம் போட்டுடலாமா? சரியா? எல்லாம் மனசு தெரியறதா? அப்படியே போட்டுடலாமா? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலோ அதெல்லாம் இந்த சீட்டில் இருக்குது. அதெல்லாம் அப்படியே கிழிச்சாச்சு, பகவானிடத்தில் சமர்ப்பிச்சாச்சு. சரியா? எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே நான் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவேன். எல்லாம் கிழிச்சு போடுறதுக்காகவே எழுதின சீட்டுக்கள் இது. இது வெறுமை எழுதி சும்மா கிழிச்சு போடுறதில்லை. ஏன்னா இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணு, பகவானிடத்தில் கொடுத்துருக்கள். அப்போ இந்த எண்ணங்கள் இன்னிலேருந்து சத்தியமாக மாறும். சரியா? கோமாதாவை சாட்சி வச்சுட்டு நான் சொல்கிறேன். இதே இடத்துல தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் தன்னுடைய ஜீயர் இருந்தார். சுவாமி எதிர்க்கும் இந்த சீட்டு தான் இருந்தது. சரியா? சுவாமி எதிர்க்க தான் இந்த சீட்டு எல்லாத்தையும் நான் வச்சுருந்தேன். எல்லாமே கேவலமான விஷயங்கள். காமம், கோபம், வெறுப்பு, பயம், பொறாமை, எதிர்கால பயம், வியாதி, பிரச்சனை, இன்செக்யூர்டு ஃபீலிங், அவநம்பிக்கை, குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சேர்த்து எழுதி வச்சுருக்கேன். நான் என்ன எழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு சீட்டும் இருக்குது. அப்போ எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ இனிமேல் இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்காது. எதுவுமே நானாக பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பகவான் என்ன சொல்கிறானோ அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழா நடக்கிறது. இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த வருஷம் எல்லாம் சுவாமிக்கிட்ட கொடுத்தாச்சு, கிழிச்சு எரிஞ்சாச்சு. நிஜமாகவே பாருங்க, உங்கள் மனசில் வித்தியாசம் வரும். அதிகமாக நான் சொல்லவே இல்லை, சத்தியத்தை உள்ளபடி சொல்கிறேன். கண்ணன் நான் கூட எழுதும்போது கேட்டேன், கிருஷ்ணா எதுக்குடா இதை போய் எழுதிட்டு இருக்கணும்னு கூட கேட்டேன். பிரச்சனைகள் பகவான் சொன்னால் இதெல்லாம் எழுது அப்படின்னா, நான் கூட கேட்டேன் இதெல்லாம் எழுதி என்ன பண்ணு, எழுதி வை அப்படின்னா. நானும் எழுதி வச்சுவிட்டேன். கொடுக்கணுமா வேண்டாம் அப்படின்ட்டான். மாறாத பயம். நானும் என்னடா பத்திரமா எழுதி வச்சுருக்கோம். இது என்ன கஷ்டம்னா, இது யாருக்கையில கிடச்சா இன்னும் பயம். என்னடா ஐயோ எனக்கு இது கிடச்சி கொடுத்தே அவமானம், இதெல்லாம் பயமுறுத்தும் இல்லையா? அதனால தான் பகவான் இந்த திருப்பார்கடல்நாதன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னுட்டான். இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? திருப்பார்கடல் க்ஷீராப்தி நாதன் இடத்துல கொடுத்தாச்சு. சரியா? அந்த திருப்பார்கடல்நாதன் நம்முடைய தேவையில்லாதெல்லாம் வாங்கினுட்டான். தேவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கின்ற அதே பகவான் பிரம்மதேவர் மூலமாக சொல்லிட்டான், நான் வசுதேவர் வீட்டில் பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டான். தேவகி கர்ப்பத்தில் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தேவகியுடைய 8வது குழந்தையா பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே தேவர்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். ஆஹா பரவாயில்லையே, அப்போ பகவான் பூமியில் பிறந்து இவ எல்லாரையும் அழிக்க போகிறான் அப்படின்னு அவளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து. ரொம்ப சந்தோஷமாக அவாவா இடத்துக்கு போயிட்டா. ஏன்னா கஷ்டங்களை, பிரச்சனைகளை, அவள் மனசினுடைய கவலைகளை திருப்பார்கடல்நாதன் கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே அவளுக்கு சமாதானமாக சுவாமி கிருபை பண்ணிவிடுவார் இல்லையா? அவர்கிட்ட கொடுத்தணும், அவ்வளோதான். நீங்கள் வச்சுக்கப்படாது, அதான் ரகசியம். சரியா? இப்போ எதான எண்ணங்கள் இப்படி தலை தூக்கிறதா, அப்பயே பகவான்கிட்ட உடனே கொடுத்துருங்கோ. அதை வச்சுக்கப்படாது. வயிற்றில் மலம் வருது, மூத்திரம் வருது, அப்படியே வச்சுட்டா என்ன ஆகும்? எவ்வளோ கஷ்டம் இல்லையா? பசி கூட தாங்கிடலாம், பசி கூட தாங்கிடலாம். சாப்பாடு இல்லாமல் கூட 21 நாள் வாழ்ந்துட முடியும், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு. பயப்பட வேண்டாம், அந்த மாதிரிலாம் விரதம் இருக்க சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மலமூத்திரத்தை வெள்ளை தள்ளனா எவ்வளோ கஷ்டம் பாருங்கோ. அது சரீரத்தினுடைய உடல் கழிவு. சரியா? பகவான் கிட்ட கொடுக்கணும். தேவர்கள் எல்லாம் அழகா
கொடுத்து எவ்வளோ அர்ச்சனை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணது இல்லையா? நீங்க அத்தனை பேர் கொடுத்ததை தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். கிழிச்சு பூவை பிச்சு போடுற மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும் பகவானிடத்துல புஷ்பமா போடணும். கொடுத்தாச்சு. தேவர்கள்லாம் சந்தோஷமா போயாச்சா, ஊருக்கு போயாச்சு. போயிட்டு அங்கேருந்து மதுராவையே பார்த்துட்டு இருக்காளாம். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி எல்லாரும் மதுராவையே பார்த்துட்டு இருக்காளாம் ஜோரா. அப்ப அழகா வசுதேவர் தேவகிக்கு கல்யாணம் நடக்க. தேவகி ஆச்சரியமான ஒருத்தி. அவ்வளவு அழகா எப்பொழுதும் பகவன் நாமத்தை ஜெபிக்கக்கூடிய ஒருத்தி தேவகி. ஒவ்வொரு நாளும் படுத்துக்கும் போது தேவகி மாதிரி எனக்கு பொறுமையை கொடுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அழகா தேவகி கல்யாணம் ஆகிறது வசுதேவரோட. தேவகியை கூட்டிட்டு வசுதேவர் கிளம்புறார் ரதத்துல. மறுவீடு போவார் இல்லையா? அப்ப கம்சன் சொன்னா, இல்ல இல்ல நானே வரேன், நான் தான் ரத சாரத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு. சரின்னுட்டார் வசுதேவன். அவருக்கு அண்ணா தெரியும் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு. வசுதேவருக்கு அண்ணா தெரியும். நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம கூட சுவாமி இருக்காரு இல்லையா? எவ்வளோ மோசமானவாளா இருந்தாலும் அவன் நம்ம கூட இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட சுவாமி எப்பயும் இருக்கா. வசுதேவர் அந்த மாதிரி ஜோரா பகவத் தியானம் பண்ணிட்டு பகவன் நாமஜபம் பண்ணிட்டு கிளம்புறாரு. எங்க போனாலும், எந்த விஷயமா போனாலும், யாரோட போனாலும், எந்த நிலைமையில போனாலும் நிச்சயமா பகவன் நாமத்தை ஜெபிச்சுட்டு போகணும். விடாம எங்க போனாலும் எப்படி போனாலும் பகவன் நாமத்தை ஜெபிச்சுட்டே போயிட்டோம்னா திடீர்னு பகவான் மாதிரி தானம் பண்ணுவோம். சரியா? பகவான் எவ்வளவு வசதியில் இருக்கும். வர்றது அப்படியே ஏற்றுக்கணும். கரண்டு போச்சா பகவத் அனுகிரகம், வந்துதா பகவத் அனுகிரகம், திரும்பி போனா பகவத் அனுகிரகம், திரும்பி வந்தா பகவத் அனுகிரகம், திரும்பி வரவே இல்லையா பகவத் அனுகிரகம், திரும்பி போகவே இல்லையா பகவத் அனுகிரகம். எது வந்தாலும் அனுகிரகம் தான். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டா போ. அதனால வசுதேவர் எல்லாம் பகவத் அனுகிரகமா ஏற்றுட்டார். அழகா ஆச்சரியமா கம்சன் அழிச்சுட்டு போறான். அசரீரி சப்தம் கத்துறது. அடே மூடா கம்சா, தேவகியினுடைய கர்ப்பத்திற்கு 8வது குழந்தை உனக்கு எமண்டா, உன்னை கொண்டு போடுண்டான்னு சொல்லிடுத்து. கேட்ட உடனே தேவகி அப்படி நடுங்கிற. அண்ணாவை பார்த்து பயப்படுறா. அப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. அதான் கல்யாணம் ஆயிருக்கு. மறுவீடு போறா. அப்படி ஒரு அசரீரி சொன்னா உடனே கம்சன் அவன் நினைச்சா, அசரீரி சொல்றதெல்லாம் எங்க அண்ணா ஏத்துக்க மாட்டான். எங்க அண்ணா ரொம்ப நல்லவன், அவனுக்கு என்ன ரொம்ப பாசம் ஜாஸ்தி, நிச்சயமா எனக்கு ஒரு கெடுதல் பண்ண மாட்டான் நினைச்சு முடிக்கல. கம்சன் அவ தலைமுடியை பிடிச்சான், கத்தி எடுத்தான், வெட்ட போயிட்டான். தேவகிக்கு அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கறது. அவன் கத்தி எடுத்து வெட்ட வந்தது அவளுக்கு பெரிய துக்கம் இல்லை. ஒரு க்ஷணத்துல என்னுடைய எல்லா அன்பையும் மறந்துட்டானே, ஒரு க்ஷணத்துல மாறிட்டானே. செயலில் வந்தா மனுஷன் மாறிடுவான் இல்லையா? ஒரு நொடி பொழுதுல இப்படி மாறிட்டானே, அதுதான் பெரிய வலியம். நம்பிக்கை துரோகம் மாதிரி பண்ணிட்டான். அவன் கிட்ட போயிட்டான். வசுதேவர் கையை கூப்பி நிற்கிறார். கம்சன் கிட்ட என்னமோ சொல்றார், தத்துவம்லாம் சொல்றார். ஒன்றும் காதுல வேலை. கடைசியில் வசுதேவர் பகவானை தியானம் பண்ணார். உடனே எனக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்டான்னுட்டார். என்ன ஒரு மனசு பாருங்கோ. அப்போதைக்கு அதான் தீர்வு, வேறு தீர்வே கிடையாது. உடனே பகவானே இந்த கம்சனை வந்து வெட்டப்படாதான்னு கேட்கல. நமக்கு உடனே அதுதான் தோணும். நான் அவ்வளோ நாமஜபம் பண்ணேனே, எத்தனை வாட்டி கோவிலுக்கு போனேனே, எனக்கே இப்படி வந்தது, எனக்கே பகவான் இப்படி பண்ணான் அப்படிலாம். ஏதோ சந்தர்ப்பம் வந்துடுத்தா அதுக்கான அந்த சமயத்துக்கான ஒரு தீர்வு உண்டு. நாமஜபம் பண்ணி பகவத் தியானம் பண்ணால் அந்த தீர்வு கிடைக்கும். வசுதேவர் நாமஜபம் பண்ணார், பகவத் தியானம் பண்ணார், ஜோராக தீர்வு கிடச்செடுத்து பிறக்கிற எல்லா குழந்தையும் கம்சன் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி விட்டுடுவான் அப்படின்னுட்டான் பகவான். உள்ளேருந்து பகவான் சொல்லுவான், உங்கள் அத்தனை பேர்ட்டையும் பேசிட்டு தான் இருக்கான், என்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கான். கேட்கணும். ஏதாவது கஷ்டம் வந்துடுத்து, பிரச்சனை வந்துடுத்தா உடனே பயந்து நடுங்கி அழுது ஒப்பாரி வச்சு அப்படியே தலையில் கையை வச்சுன்னு உட்காரக்கூடாது.
கிருஷ்ணா காப்பாத்து. பகவான் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடுத்து அவருக்கு விஷயம். பகவானுடைய உத்தரவனால சொல்லிட்டார், தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் உன்கிட்ட கொடுத்துடுறேன்ப்பா. தேவகினால பிரச்சனைன்னு உனக்கு அசரீரி சொல்லலையேப்பா. கம்சன் பார்த்தா, ஆமாம் தேவகினால் எனக்கு அம்மூல எவ்வளோ வேலை செய்கிறது பாருங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றது இதுதான். தேவகினால் எனக்கு பிரச்சனை இல்லையே, அவளுக்கு பிறக்கிற குழந்தை தானே பிரச்சனை. அந்த குழந்தைய கொண்டுட்டா போதும், தேவகியோட எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லையே. உடனே சரின்னுட்டானான். தேவகிக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பக்கம் கழுத்தில் கத்தி இருக்குது, கழுத்தில் கத்தி வச்சுன்னு இருக்கான், அவன் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் வசுதேவர் சொல்கிறார் எல்லா குழந்தையும் கொடுக்குறேன்னு. கழுத்தில் கத்தி இருக்குது ஆனால் வெட்டலை. தெய்வத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தி எடுத்துடலாம், வீசலாம், கழுத்து பக்கத்தில் கூட வரலாம், ஆனால் அதை வெட்டி உசுறு போகுமா போகாதான் தீர்மானிக்கிறது வெட்டுறவனும் இல்லை, வெட்டி வாங்குறவனும் இல்லை, தெய்வம் தான் தீர்மானிக்கிறது. கழுத்துக்கு கத்தியே வந்தாங்க, கழுத்துக்கு மேலே கத்தி இருக்குது, பயப்படாதீங்கோ. யாரா வசுதேவர்னா சத்குருநாதன் தான் வசுதேவர். சத்குரு வசுதேவராக இருந்து நில்லு அப்படின்னு பிராரப்த கர்மாவை எதிராக கழுத்து வரைக்கும் கத்தியை கொண்டு வரதுன்னா நம்முடைய பூர்வ ஜன்ம கர்ம வினை. கழுத்தில் கொண்டு வந்து கத்தியை வச்சு கொடுத்து தேவகி பார்க்குறா, உசுறு போகிறதேன்னு பார்த்தா கத்தி அப்படியே எடுத்துட்டான். இந்த மரணத்தின் எல்லைக்கு போயிட்டு தேவகி வராளாம். ஏண்டா அப்படின்னா அதுதான் கிருஷ்ண கிருபை. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு ஒன்றுமே கிடையாது. முடிவல்ல, ஆரம்பம். வேறு ஒன்று புதுசு. என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நினைக்காதீங்க. வேறு ஏதோ ஒரு புதுசு, வேறு ஒரு வழி, வேறு ஒரு விஷயம். நிச்சயமாக இதோட முடிவுன்னே கிடையாது எதுவுமே. அவ்வளோதான், இதோடைய வாழ்க்கை முடிஞ்சாச்சு. தலைக்கு மேலே பிரச்சனை போயாச்சு, அவமானம் ஆயாச்சு, ஒன்றும் கிடையாது. வேறு ஒரு புதுசாக பகவான் நடத்தி காட்டான். தேவகி பார்த்தா ஒன்றும் சொல்ல தெரியலை. அழகா வசுதேவரோட தேவகி போயிட்டா. தேவகி அழகா வசுதேவரை நமஸ்காரம் பண்ணா, கை கூப்பிண்டா. உங்களுக்கு எப்படி தோணித்தது? அவர் சொன்ன, எனக்கு தோணலை, உள்ளேருந்து பகவான் சொன்னால் நான் சொல்லிட்டேன். நான் தேவகி அழுதா, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, ஆனால் பிறக்கிற குழந்தையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேளே, நான் என்ன பண்ணுவேன்? பிறக்கிற குழந்தையெல்லாம்ப்பா அவனுடைய விரோதி அழியறதுக்காக பெற்று போடுற மிஷினா அப்படின்னுட்டா. ஆனால் பெற்று போடுற மிஷினா? நான் பாட்டுக்கு பெற்று போட்டுருவேன், நீங்கள் பாட்டு கொண்டு கொடுப்பேன், அவன் பாட்டு கொண்டு போட்டுருப்பான் அப்படின்றான். வசுதேவர் சொன்னார், எல்லாம் பகவான் பார்த்துப்பாம்மா, இப்போ உன்னை காப்பாற்றுறது முக்கியம். அப்போ அந்த குழந்தைகள் அதே ஹரி காப்பாற்றுவான். இப்போ எந்த ஹரி உன் கழுத்துக்கு வந்த கத்தியை நிறுத்தி வச்சானோ அதே ஹரிக்கு எல்லாத்தையும் மாற்ற தெரியும். வசுதேவர் சொன்னார், இப்போயே மனசை போட்டு குழப்பிக்கிறாய்? உனக்கு வயசில் கர்ப்பத்தில் குழந்தை உண்டாகணும், குழந்தை வளரணும், நீ குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள்லாம். அதுக்கு முன்னாடி எது வேணால் எப்படி வேணால் மாறலாம். வசுதேவர் சிரித்தார். நம்மளும் நிச்சயம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோம்னா கூட இப்போ குழந்தை பெற்றுக்க போகிறதே இல்லை, அப்போ போயிடுவோமே, நிறைய ஆப்ஷன் உண்டு. வசுதேவர் சொல்கிறார், கவலையே படாத. அப்போ பகவான் ஏதோ ஒரு விதத்தில் ரக்ஷை பண்ணுவான், நிச்சயமாக நல்லது பண்ணுவான்னுட்டார். எப்பயோ வரதை போய் இப்பயே நினச்சா மனசு அலட்டிக்கப்படாது. எப்பயோ நடக்கும், 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத இப்போ போய் யோசிச்சுட்டு இருப்பாளா? ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் பண்ணதுக்காக அப்படியே கவலைப்பட்டு 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 யோசித்து யோசித்து உடம்பையும் மனசையும் வருத்திக்கப்படாது. ஆச்சரியமாக வசுதேவர் சொல்லிட்டார், தேவகி சமாதானமாக இருந்தார். தேவகி அப்பப்போ புலம்புறா இருந்தாலும் அப்படின்றார். கொஞ்ச நாளில் தேவகி கர்ப்பவதி ஆகிட்டா. கர்ப்பவதி ஆனவனே நடுங்கிறா, கர்ப்பவாதி ஆகிற எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் மகாபாபியான ஒரு புருஷன் இருந்தான்னா இந்த குழந்தை பற்றிக்கிற அவளுக்கு பயமாக இருக்கும். இங்கே புருஷன் நல்லா வந்தான், ஆனால் இந்த குழந்தை உற்பத்தி ஆகும் பொழுது அந்த குழந்தை கழுத்தில் கத்தி இருக்குது. வசுதேவர் சொன்னார், யோசிக்காத, வெறுமை நாமஜபம் பண்ணு. நாமஜபம் பண்ணி 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 குழந்தை நன்னா வளர்ந்தது. ஜோராக குழந்தைய பெத்தா, கீர்த்திமான்னு பேர் வச்சா. தேவகி நினச்சா, இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சுட்டா.
ஆனால் வசுதேவர் கொண்டு கொடுத்தார். கம்சன் முதல்ல வேண்டான்னா அவரை பின்னாடியே ஓடி வந்தான். குழந்தைய பிடிச்சான், அடித்தான், கொன்னான். உடனே தேவகி அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டா வசுதேவரை பார்த்து. நான் நாமஜபம் பண்ணிட்டு தானே இருந்தேன், நான் நம்பிக்கையோடு தானே இருந்தேன், அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. வசுதேவர் சிரித்தார். நீ கர்ப்பத்தில் தானே சுமந்தாய், நீ கர்ப்பத்தை சுமக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது, இதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கும் அதுக்கும் உள்ள பந்தம் கர்மம் இவ்வளோதான். இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? பகவான் உனக்கு கொடுத்தான், உனக்கு அதை கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இல்லாமல் அவனே எடுத்துட்டான். எப்படி வேணால் வாழ்க்கையை பார்க்கலாம். எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான், நீ எதுக்கு கவலைப்படுறாய்? பகவான் உனக்கு கெடுதல் பண்ணுவானா? அவர் சொல்ல, நான் கூட உனக்கு கெடுதல் பண்ணுவேன். சுவாமி உனக்கு கெடுதல் பண்ணுவாரா? பண்ண மாட்டார், தைரியமாக இருந்துட்டு. தேவகி சமாதானமான 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6 குழந்தை. எல்லாத்தையும் கம்சன் வரான், அடிக்கிறான், கொண்டு போடுறான். தேவகி இப்பெல்லாம் குழந்தைய பெற்றவனே இப்படி பார்க்குறா. நான் வயிற்றில் சுமந்தேன், ஆனால் எனக்கும் இதுக்கும் பந்தம் இல்லை. ஒரு பெரிய பக்குவமான ஒரு நிலை. இப்போ இத்தனை பேர் ஒரு இடத்துல உட்காந்து நிற்கிறது உங்கள் இடம் நீங்கள் சொல்ல முடியுமா? உட்கார வரைக்கும் தான் உங்கள் இடம். சத்சங்கம் முடிஞ்சு கிளம்பி போயாச்சுன்னா அது கோமாதாவோட இடம் இல்லையா? ட்ரெயினில் போகிறோம், நமக்கு டிக்கெட் இருக்குது, பர்த் இருக்குது, அங்கே நம்ம போகிற வரைக்கும், நம்ம ஸ்டேஷன் இறங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மளது இல்லை. அதுக்கு முன்னாடி நமக்கு கவலை கிடையாது. நமக்குடைய நேரம் இவ்வளோ தான். அந்த மாதிரி எல்லா விஷயத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் இவ்வளோ தான். தேவகி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் ஆயிட்டா. 6 குழந்தையை இழந்துட்டாளாம். ஒவ்வொரு இழப்புலையும் அவளுக்கு பகவான் மேலே நம்பிக்கை கூடித்து. எதுவுமே இழப்பு கிடையாது. ஒவ்வொரு இழப்புலையும் பகவான்ற ஒரு லாபம் கிடச்சுருக்கு. சரியா? ராத்திரி அண்ணா தூங்குகிறோம், தூக்கத்தில் நேரத்தெல்லாம் இழந்துடுறோம். ராத்திரியெல்லாம் தூங்கி தானே போகிறது, இழந்துட்டோம். பெரிய நஷ்டம்தான். ஆனால் நஷ்டம்னு யாராவது சொல்கிறோமா? ஐயா அவ்வளோ சுகமாக இருக்குது தூங்குறது. அது என்ன, பொழுது விடியவே இல்லை, யாரும் எழுப்பவே இல்லைன்னா நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பேன். பொறுப்பும் இல்லை, பொழுதும் விடியலை, யாரும் எழுப்பலை, தொந்தரவே இல்லை அப்படின்னா என்னத்தை தூங்கி என்ன தாப்புறது தோன்றதா? நன்னா தூங்கணும் தானே. ஆனால் அது இழப்புன்னு தோணலை. ஆனால் அத்தனை நேரம் இழப்பு என்னடா, நான் காலங்காத்தால பகல்னு ஒன்று கிடச்சி விட்றது இல்லையா, பொழுது விடியறது இல்லையா, ஒவ்வொரு இழப்புலையும் ஒரு புதுசாக ஒன்று கிடைக்கும். அவளுக்கு நன்னா பகவான் மேல் நம்பிக்கை வந்துடுத்தான். அழகா இப்பெல்லாம் வசுதேவர்கிட்ட அவள் சொல்கிறாளாம், குழந்தை பிறந்தது உட்காந்து நாமஜபம் பண்ணுறாளாம். நீ என் குழந்தையாக பிறந்திருக்காய், நான் உனக்கு பெருசாக எதுவும் நல்லது பண்ண முடியாது, நான் உனக்காக நாமஜபம் பண்ணுறேன்னு குழந்தைய வச்சு நாமஜபம் பண்ணுறா தேவகி. அதுக்குள்ளே கம்சன் வரான், குழந்தைய பிடிக்கிறான், அடிக்கிறான். தேவகி சொல்கிறா, இந்த சரீரம் அழிஞ்சுடுத்து, அந்த ஆத்மா நாமஜபம் கேட்டாச்சு. ஆனால் நாமஜபம் மாறாது, சரீரம் அழியக்கூடியது தானே. 5 வயசுலேயும் மரணம், 55 வயசுலேயும் மரணம், கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதும் மரணம், 90 வயசு ஆனாலும் மரணம். மரணம்ன்றது யதார்த்தம். ரொம்ப சமாதானம் ஆயிட்டாளாம் தேவகி. வசுதேவர் ஜோராக இருக்கா. அப்போ அழகா 7வதாக ஸ்வயம் ஆதிசேஷனே தேவகி கர்ப்பத்துக்கு வந்துட்டார். திருப்பார்கடல் நாதனை சுமக்கக்கூடிய ஆதிசேஷன். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலேன்னு சொல்லி பகவானுக்கு எல்லாமா இருக்கிறவர் தேவகி கர்ப்பத்துக்கு வந்துட்டாளாம். அதாவது என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன கவலை, என்ன பிரச்சனை, எது நடந்தாலும் எல்லாம் பகவானுக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணிகிட்டே வந்தேன்னா நிறைய சத்சங்கம் கிடைக்கும், நிறைய மகாத்மாக்கள் தரிசனம் கிடைக்கும். இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், உடலால், மனசால், வார்த்தைகள்னால, பிரச்சனைகள்னால. அதனால் வாழ்க்கைக்கு என்ன கிடச்சிது? ஏதானும் கிடச்சிது? அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம், நிறைய நம்பிக்கை துரோகங்கள் பார்த்தாச்சு. பல சந்தர்ப்பங்களில் நடைப்பிணமாகவே சரி வாழணும், உயிர் போகலையேன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, அதில் ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? இருந்ததே, இருக்கே. இன்றைக்கி 21வது கிருஷ்ண ஜெயந்தியில் உட்காந்துட்டு இருக்கோமே, கோசாலையில் உட்காந்துட்டு இருக்கோமே. இந்த உடம்பு இருக்கிறதுனால கோமாதாவுக்கு ஒரு பழமாவது கொடுத்தோம் இல்லையா? பழம் கொடுத்தோம், மகாபிரசாதம் சாப்பிட்டோம், உரி அடித்தோம்.
அழகாக பஜனை பண்ணோம், நாம ஜபம் பண்ணோம். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு என்னடா கிடச்சதுன்னா ஆச்சாரியன் வந்து உக்காந்து ஆசீர்வாதம் பண்ணி துவாரகா வேற போகலான்றார். எங்கே போக போகிறோம் நான் திருன்னு முழிச்சேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியலை. சுவாமி துவாரகா அப்படின்றார். இப்போ வாழ்ந்ததுனால தானே துவாரகா போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. இது வேற கூட உட்காந்துருக்கு. இப்போ இவ்வளோ நாள் பண்ண கஷ்டங்கள்லாம் அதுலேயும் ஒரு பிரயோஜனம். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் வரும்பொழுது அவர் முன்னாடி 81 பெண் பிள்ளை வாக்கியம் சொல்லி அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் மங்களாசாசனம் பண்ண, அவர் திருவடிகளில் புஷ்பம் போட்டு அவர் நம்ம அத்தனை பேரையும் பார்த்து அத்தனை பேருக்கு ஒரு கிருபா கடாட்சம் பண்ண. அப்போ கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள் தேவையில்லாததெல்லாம் கூட நமக்கு ஒரு நன்மை பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ எல்லாம் அனுகிரகம் தான். அந்த மாதிரி ஆச்சரியமாக என்னடா கிடச்சிது அப்படின்னா தேவகிக்கு கர்ப்பத்தில் ஆதிசேஷன் கிடச்சுட்டார். பகவானை சமக்கிறவரை வயத்தில் சமக்கிற ஆதிசேஷன் சமந்து பார்த்தேன்னா தெரியும். பிரார்த்தனை பண்ணுங்கோ, ஆதிசேஷனே நான் உங்களை நெஞ்சில் சுமக்கணும், என் கர்ப்பத்தில் சுமக்கணும். என்ன அட்வான்டேஜ்னா ஆதிசேஷன் வந்துட்டார்னா பின்னாடியே பகவான் வந்தே ஆகணும். நம்ம நேரடியாக பகவானை கூப்பிட்டா கூட ரொம்ப பிஸி, அப்புறமா வரேன்னுடுவார். ஆதிசேஷன் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், வேறு வழியே கிடையாது. அது மேலே படுத்துண்டு அவரை வச்சுட்டு நம்பியே வாழற பெருமாள். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் அப்படின்னு இருக்காருன்னோ. அவருக்கு அந்த படுக்கை இல்லைன்னா தூக்கம் வராது. படுக்கை எங்கன்னு தேடிட்டு வருவார். படுக்கை எங்கே இருக்கு பார்ப்பார், அது மேலே வந்து தாச்சுட்டுருவார். உட்காரத்துக்கு சீட்டு தேடுவார். எங்கடா அது சீட்டுன்னு பார்ப்பார். ஓ ஆயுஷ் எங்கே இருக்கானா, சரி ஆயுசேஷன் அங்கே இருந்தான்னா நல்ல இடம், அவ்வளோதான். சுவாமிக்கு அதுக்கு மேலே அந்த இடத்த பற்றி கவலையே கிடையாது. இப்போ நம்மெல்லாம் எந்த இடத்துல கிருஷ்ணஜெயந்தி கொண்டாடுறோமோ அந்த இடத்துல ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமி வராரோன்னு. கோசாலானா கோசாலா, கல்யாண மண்டபம்னா கல்யாண மண்டபம். என்ன அழகாக வரார். ஏண்டாண்ணா பக்த ஜனங்கள் எங்கே இருக்காலும் அங்கே வருவேன். அந்த மாதிரி ஆதிசேஷன் இருக்கிற இடம் தனக்கு வசந்த இடம்னு சுவாமி வந்துடுவாராம். ஆதிசேஷன் வந்தாச்சு. அவர் ஹிருதயத்தில் எப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணிகிட்டே இருக்காராம். மனசுக்குள்ள வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால் ஹரிநாமத்தை பாடின்னு இருக்காராம், மனசனால் ஹரியை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்காராம். மூச்சு விடும்பொழுதெல்லாம் நாராயணா கிருஷ்ணா ஹரே கோவிந்தா முகுந்தா மாதவா வைகுந்தா இப்படின்னு பகவானுடைய சகஸ்ரநாமத்தை சொல்கிறாராம். இப்போ நம்மளாம் சகஸ்ரநாமம் சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுமா? சரி பொறுமையாக சொன்னால் 40 நிமிஷம் ஆகும். ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் 1000 நாள் இருக்கணும். ஒன்று விஸ்வம் விஷ்ணு வசர்காரம் முடிச்சிருவார். இந்த விஸ்வம்னு ஒரு வாய் திறக்குமா, விஷ்ணு வசர்கார பூத பவ்ய பவத் பிரபு அப்படி புஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஒரு சீரியலில் 1000 நாமத்தை சொல்லிடுவாராம். அவர் வந்துட்டாராம் தேவகி கர்ப்பத்தில். சரியா? இப்போ அதே ஆதிசேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கார். ஜபிப்போமா? என்ன ஜபிக்கலாம் ஆதிசேஷனுக்கு? ஜோர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே.